மக்களே, நாம இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து ஈரோடு வரைக்கும் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, நாம புக் பண்ணது ஸ்லீப்பர் கிளாஸ், நமக்கு கிடைச்சது தேர்ட் ஏசி. ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு இருட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு கருவம் இருட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக். நம்ம இப்போ இருக்கிறது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து தான் நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், அதில் தாங்க நீங்கள் நம்ம ட்ராவல் இருக்க போகுது. ட்ரெயின் நம்பர் 22667. நாகர்கோயிலில் 9:55 எடுத்து 7:30 கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணோம் இந்த நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். அதில் தான் நாம் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, டைம் இப்போ 9:30 ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 11:15. இன்னும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. வாங்க, இன்னும் நம்ம டின்னர் முடிக்கல. போயிட்டு ஜங்ஷனுக்கு வெளியே பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். நம்ம போய் ஃபுட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்படி நம்ம விளாக கன்டினியூ பண்ணலாம். 3 இட்லி 30 ரூபாங்க. மக்களே, ஜங்ஷனுக்கு வெளியே இருக்கிற இந்த தாஜ் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். 3 இட்லி 30 ரூபா. சூப்பராகவே இருந்துச்சு. ஜங்ஷனுக்கு வெளியே வந்தோடனே ஒரு 10 கடை தள்ளி இருக்கோம். மக்களே, நாம் டின்னர் முடிச்சு வச்சுங்க. 3 இட்லி 30 ரூபா. நல்லா இருந்துச்சு. சட்னி சாம்பார்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு ஒரு டீயை சாப்பிட்றலாம் வெளியே. நான் உள்ள டீ எந்தளவு நல்லா இருக்குன்னு தெரியாது. வெளியே ஒரு டீயை சாப்பிட்டு அப்படி ஸ்டேஷனில் போயிடலாம். டைம் இப்போ 10 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. இன்னும் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில்லையே இன்னும் புறப்படல, வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே மக்களே, நம்ம டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, டீயும் சாப்பிட்டாச்சு. அடுத்து நம்ம ட்ராவல் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்னும் நமக்கு பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணல, அது வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம என்கொயரியில் கேட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேஷனில் வந்துட்டோம். பாருங்கள், திருநெல்வேலி போர்டு இருக்குது. லாஸ்ட் எண்டிங்கில் தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளைஓவர் வேண்டியது இல்லைங்க. இங்கே கீழே வந்து நம்ம நடந்து போக வழி இருக்குது. அதிலே போய்ட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போயிடலாம். இதை பார்த்தா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 திருநெல்வேலி சந்திப்பு, பெரிய போர்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம பேட்ரி காரு அந்த லோடில் கொண்டு போவோம் இல்லைங்களா, அந்த ட்ராக் வழியாக வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போயிடலாம்.
மக்களே நாம் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 கொண்டோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:15ங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் வரதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் நாம் நெல்லையப்பர் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோட கிளிப்பிங்ஸ் போடுறேன், அதை மறக்காமல் பாட்டு வந்துடுங்க. மக்களே, நாம் இப்போ திருநெல்வேலியில் நெல்லையப்பரையும் காந்திபதி அம்பாளையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம். டைம் இப்போ 9 மணி ஆகுது. நமக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11:15 தான். நமக்கு இன்னும் 2 மணி நேரம் 15 நிமிஷம் டைம் இருக்குது. நம்ம அப்படியே இந்த கடைவீதியில் சுற்றி பார்த்துட்டு இருட்டு கடையில் அல்வா வாங்கிட்டு அப்படி கிளம்பலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கும் இடது பக்கத்தில் பாருங்கள் 2 தேர் இருக்குது. ஒன்று புது தேர், ஒன்று பழசாட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அலங்காரம் இல்லாமல் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போத்தீஸோட ஷோரூம் இருக்குது. அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இருட்டு கடை அல்வா இருக்குது. அங்கே தான் நம்ம அடுத்து போக போகிறோம். நெல்லையப்பர் கோயிலில் ஒரு சிறப்பான தரிசனங்க. கூட்டமே இல்லை. சண்டே ஒரு 8:30 தான் உள்ளே போனோம். 9 o'clock ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பரான தரிசனமாக இருந்துச்சு. அல்வா 380 ரூபா கிலோங்க. நம்ம 2 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். 190 ரூபா. இலை வந்து ஒரு 23 ரூபாங்க. மொத்தம் 205 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மக்களே, இருட்டுக்கடை அல்வா சரியான டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. 2 1/4 கிலோ, அதாவது அரை கிலோ நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். வாங்க, அடுத்து நம்ம பஸ் ஏறி ஜங்ஷன் தான் போகலாம். பஸ் பாருங்கள், அப்படி கோயில் வாசல்லே வருது. பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட இதில் ஆப்போசிட்டில் ஆர்ச் இருக்குது. அங்கேயே இறக்கி விட்டாங்க கோயில் வாசல்லையே. பஸ் ஏறது பார்த்தீங்கன்னா இந்த போத்தீஸ் கடை இருக்குது கோயிலோட ரைட் சைடு. அந்த போத்தீஸ் ஷோவுக்கு பின்னாடி போனோம்னா தான் நமக்கு ஜங்ஷன் போகிறதுக்கு பஸ் கிடைக்குமாமா. வாங்க போவோம். போத்தீஸ் கடை பாருங்கள், எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. நைட்டு 9 மணி ஆகுதுங்க. கோயில் நட சாத்திட்டாங்க. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பரபரப்பாக இருக்குது. மக்கள்லாம் பரபரப்பாக இருக்காங்க. கோயில் பற்றி சொல்லி ஆகணுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு செங்கல் கல் எதுவுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் செய்யப்பட்ட அந்த கருங்கல் தாங்க. பெரிய பெரிய மதில் சுவர், பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குங்க. நான் சின்ன வயசில் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது கோயில். ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் காட்டணும் இந்த கோயிலை. ஓகே மக்களே, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலோட தரிசனமும் இருட்டுக்கட்டை அல்வா வாங்கினதும் காட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்தே பாரத் நின்றுருக்குங்க. சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத். சூப்பராக பார்க்குறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் சென்னை எக்மோர் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அரைவே இருக்கு. நம்மளோட நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் நிற்குதுங்க. எல்லாமே இதுக்கு தான் ட்ரெயின் நின்றுருக்காங்க. தூத்துக்குடியில் இருந்து பாலக்காடு போகக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்துட்டுருக்கு. தூத்துக்குடி பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் பாருங்கள், வேப் 4ஓட வந்திருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சுங்க. நாகர்கோயில் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். சரியான கூட்டமாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் இன்னைக்கு ஜாம் பேக்டாக தான் போக போகுது. மழையும் வந்துட்டு இருக்குங்க. அரக்கோணம் வேப் 4ங்க. அரக்கோணம் வேப் 4 தான் நம்ம ட்ரெயினை நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் பண்ணுது. கோச்சு ஸ்லீப்பர் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு ஆல்ரெடி ஃபுல்லாக தான் வருது. எவ்வளோ க்ரௌடாக இருக்க போகுது தெரியல. மக்களே, டைம் இப்போ 11:05. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துருச்சு. அதனால் வந்து இங்கே ஒரு 10 நிமிஷம், நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு 5 நிமிஷம், மொத்தம் பார்த்தா 15 நிமிஷம் ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். கூட்டத்தெல்லாம் பாருங்கள், இந்த மக்கள் அலமோதுறாங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் நிறைய இருப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணி நிறைய வந்திருக்காங்க. அன்ரிசர்வ் பேசுகிறது தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மோசமாக இருக்கும். மக்களே, நாம் கேட்டது ஸ்லீப்பர் கிளாஸ், நமக்கு கிடைச்சது தேர்ட் ஏசி. நாம் இன்னைக்கு B1ல் தான் தேர்ட் ஏசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சீட் நம்பர் 4. மக்களே, நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸை புக் பண்ணேங்க. சிங்கிள் டிக்கெட் தான். டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆகிருக்கு.
எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாமல் நாம் ஸ்லீப்பரில் புக் பண்ணி இப்போ நம்ம 3rd ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்களும் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த பாக்ஸ் வந்து டிக் அடிச்சிருங்க. ஆட்டோ ப்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எதாவது வேகன்சி இருக்கும்போது நம்மளுக்கு ஏசியை மாற்றி விடுவாங்க. மக்களே வழக்கம் போல் தான் நம்மளுடைய பேசஞ்சர் பூராமே எல்லாமே போர்டிங் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா கோ பேசஞ்சர்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அந்த ஏசிக்குள்ளே வந்து வீடியோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதுங்க. வந்து பேசினா அந்த கேன் பார்த்து தான் வந்து பேசி ஆகணும், இல்லை கீழே இறங்கி தான் பேசி ஆகணும். இன்றைக்கி நம்ம உட்காந்து நம்ம தூங்க போகிற ஷீட்டை கூட காட்ட முடியலைங்க. எல்லாமே லேடிஸ் எல்லாமே பெரியவங்களாம் இருக்காங்க. அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த ட்ரெயினோட கோச் மிஷன் பற்றி பார்த்துடலாம். 2 SL 4 அண்டர்சர்வ்டு கோச்சு. ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா S1லேருந்து S12 வரைக்கும் 12 கோச்சுங்க. 2 3rd ஏசி, ஒரு 2nd ஏசி, ஒரு 1st ஏசி, மொத்தம் 22 கோச்சோடு இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. 3rd ஏசி ரெஸ்ட் ரூமில் பாருங்கள் மக்களே. ஃபேன், ஷவர், பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாமே நீட்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் 11:20க்கு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் தான் போக போகுது. நம்ம வெளி ஸ்டேஷனுக்கு ஷார்ட்ஸ் கவர் பண்ணிவிட்டு போய் சீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வாஞ்சி மணியாச்சரை வந்து திரும்ப மீட் பண்ணுவோம். வாஞ்சி மணியாச்சரை இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அதில் டீட்டெயிலாம் பார்த்துடலாம். நம்ம இப்போ வாஞ்சி மணியாச்சு ரீச் பண்ணிட்டோம். ஒரு இருட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு கருகுமுன்னு இருட்டாக இருக்குது. நம்ம இப்போ 11:47ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு ரீச் பண்ணோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேசலாம் தூங்கிட்டாங்க. கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம எந்திரிச்சு வர முடியாதுங்க. சரி, ரொம்ப டயர்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, வாஞ்சி மணியாச்சுலேருந்து நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. நம்ம தூங்க போகிறோம். தூங்கிட்டு நம்ம எங்கே முழிப்பு வருதோ அங்கேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மீதி டீட்டெயிலாம் உங்களுக்கு டிக்கெட் ஃபேரு மற்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்னிங் சொல்கிறேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெட்டிஷாக தெரியுது பாருங்கள், அது எல்லாமே விண்டு மில் தாங்க. காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. குட் நைட் மக்களே. நான் காலையில் எங்கே மொழி போகிறதோ அங்கேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே, நாம் இப்போ மதுரை ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ 1:38.
குட் மார்னிங் மக்களே. டைம் இப்போ 4:02 ஆகுதுங்க. நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்டேஷன் ஈரோடு தான். நல்லா தூக்கங்க. நம்ம வந்து மாஞ்சிமணி வச்சதுலேருந்து தூங்க போனோங்க. நல்ல சரியான தூக்கம். உள்ள வீடியோட இருக்க முடியலைங்களா, எல்லாம் பேசுறதுல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் முழிப்பு வந்ததுங்க. மதுரையில் பார்த்துட்டு திரும்ப தூங்கிட்டோம். இப்போ வந்து கரூர் வந்திருக்கோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாகவே இங்கே வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து ஈரோடு தான் போக போகிறோம். ஓகே மக்களே, இந்த கரூர் ஜங்ஷனில் நம்ம டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாம். நான் வந்து திருநெல்வேலி டு ஈரோடுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேங்க. 275 ரூபா. இது ஸ்லீப்பரில். இப்போ வந்து நமக்கு கிடைச்சது 3 days கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 685 ரூபாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் நமக்கு கிடச்சிருக்கு. இதே ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் நாகர்கோயிலில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 350 ரூபா டிக்கெட் ஃபேருங்க ஸ்லீப்பர் கிளாஸில். அதே 3 days பார்த்தீங்கன்னா 915 ரூபாங்க. 915 rupees ஆகுது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. மக்களே, ஏசியில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ஃபர்டபுளுங்க. நமக்கு பில்லோ கொடுத்துட்றாங்க, பெட்ஷீட் கொடுத்துட்றாங்க, கம்பளி கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருந்தது தூக்கம். இதே நம்ம ஸ்லீப்பராக இருந்தால் மக்கள் ஏறி இறங்கி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் வந்து அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. டிடி வந்து செக் பண்ணார், போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக நல்ல தூக்கம். சூப்பராக இருந்துச்சு ஜெர்னி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்படி கண்டினியூ பண்ணி போவோம் ஈரோடு வரைக்கும். மக்களே, டைம் இப்போ 4:13 ஆகுது. நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் வந்துருச்சு. ட்ரெயின் மூவ் பண்ணாமல் இருக்காங்க. வாங்க நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, ஹார்ன் கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. டைம் இப்போ 4:15. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம கரூர்லேருந்து மூவ் ஆகிருக்கோம். பார்த்துட்டு இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரூர் திருச்சி பேசஞ்சர். மக்களே, அடுத்து நம்ம ஈரோடு ஜங்ஷன் தான் போக போகிறோம். கரூர்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டருங்க. 5:10 போய் ரீச் ஆகணும். இப்போ 5 நிமிஷம் டிலேவாக புறப்பட்டுருக்கு. ஏர்லியாக போகுதா இல்லை டிலே ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே மக்களே, நாம் ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:14ங்க. நம்ம ரீச் ஆகும்போது 5:12, ஒரு 2 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் 22667 ட்ராவல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏசி ட்ராவல் அட்டகாசமாக இருந்தது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே கவர் பண்ண முடியாமல் போச்சு, அதுதான் கொஞ்சம் வருத்தம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஏசியில் ட்ராவல் பண்ணியுமே அந்த அம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் காட்ட முடியாமல் போச்சுன்னு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நம்ம நாகர்கோவில் போயிருந்தோம்னா ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண முடியும் போயிருந்தோம்னா எல்லாமே எடுத்துருக்கலாம். நம்ம வந்து திருநெல்வேலியில் ஏறினாலும் எடுக்க முடியல. நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 358 கிலோமீட்டருங்க. 265 ரூபா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஒரு 685 ரூபா ஸ்டேட் ஏசியில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.